டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது ட்ராய் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு கேபிள் மற்றும் டிடிஹெச் பில்லை வந்து ஒரு மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ சேனல் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் வந்து பில் செலுத்தினா போதும் அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. இதை பற்றின பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ பிளான்ஸ்லாம் இருக்குது, அதாவது எவ்வளோ பில் கூட போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கேபிளுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதாவது நீங்கள் கேபிள் அல்லது டிடிஹெச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனிமே வந்து எவ்வளோ செலுத்த போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக ட்ராய் வந்து பிரத்யேகமாக ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து இனிமேல் எவ்வளோ வந்து கேபிள் பில் அதாவது டிடிஹெச் பில் வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். அதாவது என்னென்ன சேனல்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும். உங்களுக்கு இனிமேல் கேபிள் அல்லது டிடிஹெச் பில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக channel.try.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போக முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோலாம் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேஸ் பிளான் 130 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து 100 இலவச சேனல்கள் பார்க்க முடியும். ஒருவேளை 100 இலவச சேனல் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 20 ரூபா செலுத்தி அதில் ஒரு 25 சேனலை வந்து கூட்டிக்கிட முடியும். இதே மாதிரி 20 ரூபா கூட செலுத்த நீங்கள் வந்து 25 சேனல் வந்து அடிஷனலாக பார்த்துக்கொண்டே இருக்கலாம். இது போக பே சேனல் ஓரளவு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த தொகை கூட அடிஷனலாக அமௌண்ட் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் பில் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. இனிமேல் நம்ம வந்து கேபிள் அல்லது டிடிஹெச்க்கு எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே முதல்ல வந்து உங்கள் பேர் கேட்கும். ஒருவேளை பேர் என்டர் பண்ணிங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. அப்படிலாம் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 2வது ஸ்டெப்பு போகும். அதில் வந்து உங்கள் ஸ்டேட் கேட்கும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்த ஆப்ஷனில் என்னெல்லாம் லாங்குவேஜஸ் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம். அதாவது இங்கிலீஷ் மற்றும் தமிழை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு கேட்கும். அதாவது ஸ்போர்ட்ஸா இல்லைனா நார்மலாக நியூஸ் சேனலா அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கேட்டகரி அல்லது தேவையான கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்ததாக ஹை டெஃபினிஷனில் வேணுமா இல்லை நார்மல் டெஃபினிஷன் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த மாதிரியான டெஃபினிஷன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்றப்பலும் பில் வந்து மாறும். ஒருவேளை 2 டைப் ஆஃப் ஹெச்டி அல்லது எஸ்டி சேனல் வேணும்னு நினைக்கிறவங்க 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா விதமான சேனலும் கீழே டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேட்டகரி காட்டும். அதாவது நம்ம வந்து இதுவரையும் சூஸ் பண்ண கேட்டகரியை வச்சு நமக்கு வந்து சேனல் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு காட்டும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்துட்டிங்கன்னா பே சேனல்ஸ் வேணுமா இல்லை ஃப்ரீ சேனல் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது போக பண்டில் சேனல்ஸும் இருக்குது. நம்ம ரைட் சைட் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சேனல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மொத்த ப்ரைஸ் வந்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண சேனலுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் தெரியும். ஒருவேளை எல்லா சேனலும் செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற செலக்ட் ஆல் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா மேலே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்குள்ளே கூடியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதே மாதிரி தேவைக்கு ஏற்றாப்புல சேனலை வந்து சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்து தேட முடியலன்னா மேலே இருக்கிற சர்ச் பார்லேருந்து உங்களுக்கு தேவையான சேனலை வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த சேனல் வந்து டேரெக்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எந்த விதமான சேனல்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப் போனீங்கனாலும் உங்கள் செலெக்ஷன் அப்படியே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குரூப்பாக சேனல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேனல் பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எல்லா விதமான பேக்கேஜஸும் இருக்கும். அதாவது சன் டிவி பேக்கேஜ், விஜய் டிவி பேக்கேஜ் அல்லது தமிழ் பேசிக் பேக்கேஜ் மாதிரியெல்லாம் எல்லா விதமான பேக்கேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா விதமான சேனல்ஸ் மற்றும் பேக்கேஜஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற வியூ செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ பில் செலுத்தணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தெளிவாக காட்டிடும். அதாவது எவ்வளோ சேனல் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரீ சேனல் இருக்குது, எவ்வளோ பில் உங்களுக்கு வரும், எவ்வளோ ஜிஎஸ்டி வரையும் முதற்கொண்டு எல்லா விதமான லிஸ்ட்டும் அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எவ்வளோ கேபிள் மற்றும் டிடிஹெச் பில் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக அவங்கள வந்து எவ்வளோ பில் கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.